பிறந்தவள் இவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஷண்முகனே. வெரி குட் ஈவினிங் டிக்னிட்டரிஸ் அண்ட் ஆஃப் த டைஸ். அருமையான ஆண்டு விழாவிற்கு எம்மை அழைத்தமைக்கு விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாஜி வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி மாநகரத்தில் மிகச்சிறந்த பள்ளி. உள்ளன்போடு கல்வி பணியை சேவையாக அல்லாது வேள்வியாக செய்யக்கூடிய பள்ளி. அருமையான நிர்வாகிகள், தாயன்பு கொண்ட ஆசிரிய பெருமக்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அதிபுத்திசாலியான மாணவர்கள், மிக அருமையான பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். பள்ளி ஆண்டு விழா என்றால் மாணவர்களுடைய கலர்ஃபுல்லான கலை நிகழ்ச்சிகள் தான் ஹைலைட்டாக இருக்கும். அதனால் கலை நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் இடையில் நான் நிற்க போகிறதில்ல. சில நிமிடங்கள் மற்றும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், பெரியவர்கள் எனக்கு உங்களுக்கு கொடுக்க சொன்ன விஷயங்களை உங்கள்கிட்ட சேர்த்துட்டு நான் இருக்கையை சேர்கிறேன். ரைட். தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, அதனுடைய பழைய மாணவன் நானும். பெரியவர்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்களோடு நானும் இங்கே அமர்ந்திருப்பது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. எங்கள் ஊர் விருதுநகர், என்னோடய நேட்டிவ். அங்கே பிராத்மிக்லேருந்து ராஷ்டிர பாஷா விஷாரத் உத்ரார்த் வரைக்கும் படிச்சுட்டு என்னுடைய +2 ப்ரோக்ராமுக்காக படிப்பை நிப்பாட்டிட்டு, ஹிந்தியை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்தது. தொடர முடியலை, வெளியில் வந்துட்டதுனால. கண்டிப்பாக உங்களுடைய நட்பு கிடைத்திருப்பதுனால கூடிய விரைவில் பிரவீன் உத்ரார்த்தும் முடிக்கலாம் அப்படின்ற ஆசை என் மனசுக்குள்ளே வந்தது. கண்டிப்பாக நான் அதை முடிக்கிறேன். எனவே நானும் உங்களுடைய மாணவன், உங்களுக்குள்ள ஒரு ஆள் தான். ரைட். அதே மாதிரி ரோட்ரி பேரியக்கம் பற்றி நம்முடைய பிரசிடென்ட் சார் சொன்னாங்க. ரோட்ரியிலிருந்து ரைலா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ரைலாவினுடைய பைலட்டாக இருந்து 25 ப்ரோக்ராம் நான் நடத்தியிருக்கேன் பல்வேறு மாவட்டங்களில். ரோட்ரி மாவட்டம் 3000 இது அப்படின்னு சொல்லுவாங்க. 3210 என்னுடைய நேட்டிவ் மாவட்டம். நான் ஐயாவுக்கு தெரியும், பாஸ் டிஆர்ஆராக இருந்தேன். ரோட்ரியில் எப்படி கவர்னரோ அது மாதிரி ரோட்ராக்டினுடைய கவர்னராக இருந்திருந்தேன். அதன் மூலமாகவும் ஐயாவோடு இணைந்து நம்முடைய மாணவர்களுடைய திறமை மேம்படுவதற்காக யூத் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் ரோட்டரியில். அதன் மூலமாக உங்களுக்கு அருமையான சேவைகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய நண்பர், நம்முடைய முதல்வர், நாங்கள் எங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் முதல்ல எழுதுகிற பேர் ராஜாஜி வித்யாலயா, தென் அதுக்கடுத்து மகாத்மா காந்தி ஸ்கூல், 2 எழுதுவோம். தமிழ் டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. போன நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணதும் இமீடியட்டாக எனக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நாங்கள் அனுப்புகிறோம் சார்னு உடனே கால் பண்ணி சொன்னது நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்து தான். அடுத்து ஜனவரி பிப்ரவரியில் டெக் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். நம்ம பள்ளியிலிருந்து மீண்டும் அதே மாதிரியான ஆதரவை எதிர்பார்க்குறோம். பெற்றோர்கள் நிறைய மாணவர்களை அனுப்புங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம். அதே மாதிரி வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் அப்படின்னு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒன்று இருக்குது. நான் சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞான் பாரதி அமைப்பின் மூலமாக அது நடத்துகிறோம். மத்திய அரசினுடைய ஒரு பிரிவில் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து நடத்துகிறோம். அதிலும் நீங்கள் நிறைய பேர், எவ்வளோ பேர் வேணாலும் கலந்துக்கலாம். அதில் ஆனுவல் ஸ்காலர்ஷிப் உண்டு. நீங்கள் லைஃப் லாங்காக படிப்பதற்கு முழுவதற்குமாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதில் சேர்வதற்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய துணையோட முறையாக அந்த சிலபஸுக்கு உள்ள பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு நீங்கள் தேர்வு எழுதினால் போதுமானது. அந்த தகுதி மதிப்பெண்கள் பெற்றால் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ நான் பிரின்ஸிபல் சார் மூலமாக உங்களை திரும்ப தொடர்பு கொள்கிறேன். ரைட். கலாம் சார் அவர்களோடு அவங்களோட புறா திட்டத்தில் பணியாற்றுகின்ற பொழுது அவங்க சார் சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது தான் இன்றைக்கி என்னுடைய இந்த சில நிமிடங்களுக்கான வேலையாக இருக்குது. கலாம் சார் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கனவு கண்டா ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக கனவுகள் நம்மை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும். 2 உதாரணம் சொல்கிறேன்.
அப்புறம் நம்ம என்னென்ன மாதிரிலாம் கனவு கண்டு அதை நனவாக்கலாம் அப்படின்றதுக்கும் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார், டாக்டர் ஆஃப் பெரியாழ்வார் அலைஸ் விஷ்ணு சித்தர், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க, ரைட்? அவங்களுடைய கனவு பெரியவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். கண்ணன் என் காதலன் அப்படின்றது அவங்களுடைய கனவு. அவன்தான் என்னுடைய மணாளன் அப்படின்றதும் அவங்களுடைய கனவாக இருந்தது. அதை படிப்படியாக அணுகி பக்தியின் மூலமாக அவங்களால சாதிக்க முடிந்தது இல்லையா? ஸோ அவர்களுடைய கனவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, ஷங்கர் படத்துலலாம் செட் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி அழகாக அவங்க பாடல்களில் வர்ணிக்கிறாங்க. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன். அப்போ எவ்வளவு டிட்டர்மினேஷனோடு அவங்க இருந்திருக்காங்க பாருங்கள். இப்படித்தான் என்னுடைய திருமண மேடை இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நான் திருமணம் செய்துக்க போகிறேன், இவரைத்தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பக்தி இருந்திருக்கிறது. சொல்லி அடிக்கிறது அப்படின்றது அதுதான். அவர்களுடைய கனவை அவர்கள் நனவாக்கினார்கள். எப்படின்னா தீவிரமான உழைப்பு, அதுதான். இன்னொரு கனவு மகாகவி சுப்பிரமணிய பாரதி, அவருடைய கனவு என்னவாக இருந்ததுன்னா, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1907 1907 ஆண்டிலேயே அவரது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுறாரு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த மாதிரி பாடுறாரு அப்படின்னு சொன்னால், சுதந்திரம் கிடைத்தால் நமக்கு என்னெல்லாம் சௌகரியம் இருக்குமோ, என்னெல்லாம் அனுபவிக்கலாமோ, எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ, அந்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு முன்பாகவே அடைந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டால் ஒரு உத்வேகம் கிடைக்கும். அவர் ஏற்றி வைத்த அந்த இலட்சிய நெருப்பு, சுதந்திர வேட்கை நம்முடைய அன்றைக்கு இருந்த இளைஞர்களிடையே வேகமாக பரவி விரைவாக நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கும் வழிவகுத்தது இல்லையா? அது அவருடைய கனவு. சுப்பிரமணிய பாரதியினுடைய கனவை இன்றைய பாரதம் நனவாக்கி கொண்டே இருக்கு. அவருடைய பாடல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு இருக்கும். வானை அளப்போம் அப்படின்னா நம்முடைய ககன்யான் திட்டம், கடல் மீனை அளப்போம் அப்படின்னா சமுத்திரயான் திட்டம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னா சந்திராயன் 1, 2. அதே மாதிரி அதை தொடர்ந்து ஆதித்யா L1 சூரியனுக்கு பக்கத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்தது மங்கள்யான், கிலோமீட்டருக்கு வெறும் 7 ரூபாய், ஆட்டோ கூட அந்த அளவுக்கு சார்ஜுக்கு வராது. ஸோ வெரி லோ பட்ஜெட்டில் மிக அருமையான ஒரு திட்டத்தை நம்முடைய விஞ்ஞானிகள் சாதித்திருக்கிறார்கள். இந்த ராஜாஜி வித்யாலயாவில் இருந்தும் மீண்டும் நம்ம இஸ்ரோவாக இருந்தாலும் சரி, அணு ஆராய்ச்சி நிலையங்களாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகளாக உங்களிடமிருந்தும் வர வேண்டும். அதற்கும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அதற்கு எப்படி தயாராகிறது அப்படின்ற அணுகுமுறைகள் எல்லாம் இருக்குது. உங்களுடைய நிர்வாகத்தினருடைய ஒப்புதலை பெற்று நிறைய விஞ்ஞானிகளையே உங்களுடைய பள்ளிக்கு கொண்டு வரலாம். இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி எழுதலாம் அப்படின்றத உங்களுக்கு டீச் பண்ணி, உங்கள் டீச்சர்ஸுக்கு கோச்சிங் கொடுத்து உங்களை தயார்படுத்தி அவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் பெரிய வருத்தம் என்னென்னா, தமிழகத்திலிருந்து நிறைய விஞ்ஞானிகள் அங்கே இல்லை. ஏன்னா தவறான பிரச்சாரத்தின் காரணமாக நிறைய மக்கள் அங்கே போவதில்லை. கலாம் சாரே சொல்லியிருக்காங்க, அணுசக்தி பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை அடைய இருக்கிறது, ரைட்? அதே மாதிரி இன்னொரு கனவு, பாரதியினுடைய கனவு, காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். காசியில் பேசக்கூடியதை காஞ்சிபுரத்தில் கேட்பதற்கு உண்டான கருவி. நம்ம கோவிட் பீரியடில் ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்லாம் பண்ணோம் இல்லையா? அதுதான், அதைத்தான் பாரதி அன்னைக்கே இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லைங்களா? ரைட். ஸோ அவர் கொடுத்த அஜெண்டா, அந்த அஜெண்டாவை நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோம். நம்முடைய பழமையான பாடல்களில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கான லட்சியங்கள் பெரியவர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் நாம் எப்படி போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பெரியவங்கெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பெற்றோர்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி கனவு காணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு டாக்டர் ஆகிட்ட மாதிரி
நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, டாக்டரை பார்த்துருப்பீங்க. டாக்டர் வரப்போகிறார் அப்படின்னா அங்கே உள்ள நர்சஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே பரபரப்பாக ஆவாங்க. டாக்டர் கார் வந்து வேகமாக சல்லுன்னு வந்து நிற்கும், போய் கதவை திறந்து விடுவாங்க. டாக்டர் கம்பீரமாக இறங்குவார், கோட் போட்டிருப்பார், ஸ்டெத்து மாட்டியிருப்பார். இறங்கி வரும்போதே எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க, மரியாதையோடு பார்ப்பாங்க. அந்த டாக்டரை நீங்கள் உங்களை வச்சு பாருங்கள். கார்லேருந்து அழகாக இறங்கி அந்த கோட்டோட எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் சார்னு சொல்லிக்கிட்டே வர, நீங்கள் அழகாக சிரிச்சுக்கிட்டே எஸ் எஸ் எஸ்ன்ட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போக, ரூம் கதவை ஒருத்தர் திறந்து விட, அங்கே சுற்றுற சேரு, அந்த சேரில் போய் உட்காந்துட்டு ஒரு பெல் அடிக்கிறீங்க. உங்கள் நர்ஸ் வராங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து படித்து அவங்கள டீல் பண்ணுறாரு இல்லையா டாக்டர். நம்ம பார்க்குறோம், எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அவர் முன்னாடி போய் ரொம்ப மரியாதையாக உட்காந்துருப்போம் இல்லையா? அந்த மரியாதையை நாமும் வாங்க வேண்டும். அந்த டாக்டரோட பொசிஷனில் நம்ம உட்காந்து டாக்டராகவே ஆகிட்ட மாதிரி ஒரு கற்பனை செய்து கொண்டோமானால் அந்த டாக்டராக ஆவதற்கு உண்டான வழியை நம்ம சீக்கிரத்தில் தேடி பிடிப்போம். அதற்கு உண்டான வழியில் வெகு விரைவாக நம்ம பயணிப்போம். போய் கேட்போம், பெரியவங்கள்ட்ட கேட்போம், நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும், என்ன எக்ஸாம் எழுதணும், அதில் போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு வரும், நான் எப்படியெல்லாம் படிக்கணும், எங்கே கோச்சிங் சேரலாம், அந்த தேடல் உருவாகும் இல்லைங்களா? ரைட். பல கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு யாராவது ஒரு 2 பேர் வேணும், ஸ்டூடெண்ட், நல்லா தமிழ் படிக்க தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வேணும். யார் வர்றீங்க? இங்கே வந்து என் கூட இங்கே பின்னாடி நில்லுங்க, நான் சொல்கிறேன். 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கலாமா இல்லையா? ஸ்டூடெண்ட் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே நிற்கிற பசங்க சொல்லுங்கள். கோடி ரூபாய்க்கு மாதத்துக்கு சம்பளம் வாங்க முடியுமா நம்மளால்? தம்பி ராஜா, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது வாங்குறவங்கள உங்களுக்கு தெரியுமா? கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க. கூகுளினுடைய CEO பேர் என்ன? சுந்தர் பிச்சை. அவர் வாங்குறாரு இல்லையா? அவர் மாதத்துக்கு 3 டிஜிட் கோடி, 300 கோடிக்கு மேலே வாங்குறாரு ஒரு மாதத்துக்கு. ரைட். அவர் எங்கேருந்து வந்திருக்கார்? சென்னையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க ஜவஹர் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலில் படித்தார். அவர் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோஸ்லலாம். நம்மளுடைய தமிழனுடைய சாதாரண ஒரு ஃபேஸ் தான், நம்ம ஆள் தான் அவர், நம்மளை மாதிரி தான் இருக்கார். ரைட். வனவாணி ஸ்கூல் ஐஐடி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அங்கே +1 +2 படிச்சிருக்கார். காலேஜு கரக்பூர் மெட்டலர்ஜி படிச்சிருக்கார். அதுக்கப்புறமா ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் பொருள் அறிவியல் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கார். அப்புறம் வாட்டன் பி ஸ்கூல் மேலாண்மை பட்டம் MBA படிச்சிருக்கார். இது ட்ராக்கு, சக்ஸஸ் ட்ராக். இதே மாதிரி நாமளும் பயணித்தா, அவர் 3 டிஜிட்டில் வாங்கினார்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 டிஜிட்லையாவது வாங்கலாம் இல்லையா? மாதத்துக்கு அவர் 300 கோடிக்கு மேலே வாங்கினார்னா நம்மளால் 1 கோடியாவது வாங்க முடியுமா இல்லையா? நாம் படிக்கக்கூடிய இடம் அதை தீர்மானிக்குது. இன்றைக்கி நம்ம ராஜாஜி வித்யாலயாவில் இருக்கோம். நம்மளுடைய உயர்கல்வி மிகப்பெரிய இடங்களில் அமையப்போகுது. Tier 3, Tier 2, Tier 1 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? Tier 1 இருக்கிறது தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் த வேர்ல்டு. Tier 2 இருக்கக்கூடியது அதற்கு அடுத்த நிலையில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். Tier 3 இந்தியாவில் இருக்கக்கூடிய IITs, NITs. இந்தியாவில் அதுதான் டாப், IITs, NITs இல்லையா? நம்மளோட உயர்கல்வியை எங்கே படிக்கிறோமோ அதை வைத்து தான் நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் நான் வாங்க போகிற சம்பளமும் அமைய போகிறது இல்லைங்களா? அதனால் அதற்கு உண்டான பாதை எப்படிப்பட்டதாக இருக்குது? சுந்தர் பிச்சை பயணித்த பாதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேளுங்க. அந்த பணியில் அந்த பாதையில் போனால் அது கண்டிப்பாக சாத்தியமாகும். ரைட். எல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஸ்மாராக படிப்பான் சார், அவன் ஜஸ்ட்டு பாஸ் ஆவான் சார், அவனுக்கு பாதை இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பாதை அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு அரசு அதிகாரியாக ஆகக்கூடிய ஒரு பாதை, எளிதான விஷயம். ரைட். அந்த சூட்சுமம் தெரிஞ்சாச்சுன்னா அந்த பாதையில் நம்மளும் பயணிக்கலாம், அந்த பணியை நம்ம அடையலாம் இல்லையா? ஒன்றும் கிடையாது. நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, அதுக்கப்புறம்
அதற்கு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணிட்டா அரசு அதிகாரியாக உள்ளே வரலாம். இன்னொரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், ரைட்? எங்களுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் 13 வளாகங்கள், அண்ணா பல்கலைக்கழக வளாகங்கள் இருக்குது. அந்த வளாகங்களில் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அதில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும். அதில் இங்கிலீஷில் உள்ள சீட்டு பூரா ஃபில் ஆகிடும், தமிழில் இருக்கும் அந்த சீட் ஃபில் ஆகாது. ஒருவேளை உங்களுடைய நண்பர் தமிழ் வழி கல்வியில் பயின்றவராக இருந்தால் அதில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பையனாக இருந்தால் 20% இடஒதுக்கீடு அரசு பணியில், பொண்ணாக இருந்தால் 40% இடஒதுக்கீடு. நீங்கள் போய் பரீட்சை எழுதினா மட்டும் போதும். பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்துடும், ரைட்? அப்படி வரும்போது அரசு பணி உறுதியாகிடுது. காலையில் 8:45 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு லைட்டை வச்ச ஒரு ஜீப் நிற்கும். ஏறி உட்கார வேண்டியது, ஆஃபீஸுக்கு போக வேண்டியது, பச்சை இங்கில் கையெழுத்தை போட வேண்டியது, ஜம்முன்னு அந்த சீட்டில் உட்காந்து இந்த தேசத்திற்காக அருமையான பணிகளை செய்ய வேண்டியது. சாயந்தரம் ஆச்சுன்னா அதே வண்டி கொண்டு நம்மளை வீட்டில் விட்டுரும், ரைட்? ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே பெரிய பெரிய விஷயமாக இருந்தால் அந்த விஷயத்திற்கு உள்ள பாதையை நாம் அறிந்து கொண்டு அதற்கு உண்டான உழைப்பை சரியாக கொடுத்தோமானால் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையலாம். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, நிறைய மார்க் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் மார்க்கு தான் இன்றைக்கி பேச போகுது இல்லையா? நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பிளான் பண்ணோம்னா எதாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பிளான் பண்ண போகிறோம்? 1 இயர் பிளான் பண்ணலாம். அந்த 1 இயரை மாதங்களாக பிரித்து கொள்ளலாம். ஒரு மாதத்திற்கு நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்றத பிளான் பண்ணலாம். அந்த மாதத்தில் வாரங்களாக பிரித்து பிளான் பண்ணலாம். அந்த வாரங்களை நாட்களாக பிரித்து பிளான் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று முக்கியமான விஷயம், பிளான் பண்ணதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வெற்றி உறுதியாக்கப்படுகிறது, ரைட்டுங்களா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸை முதல்ல அடையாளம் கண்டுக்கோங்க. அவங்கள அடையாளம் கண்டு அவர்களுடைய உதவி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். அவங்க உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது இவர்களை போன்ற பெரியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், ரைட்? அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தென் கலாம் சார் அவங்க பார்க்க போயிருந்தப்போ எங்கிட்ட ஒரு செக்கு காமிச்சார். சார் இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் ஒரு செக்கு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னோடனே, எந்த நாட்டு செக்கு அப்படின்றது வேண்டாம், இந்த செக்கை உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை ஃபில் பண்ணி உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் எங்கள் கூட வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டிலேருந்து கேட்குறாங்க, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயோ போகக்கூடாது சார், நீங்கள் நம்ம நாட்டுக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே, என்னைய சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக உள்ள எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய காலேஜஸில் கொடுக்குறாங்க, எம்பிஏ படிக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுக்குறாங்க, ரைட்? அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பசங்களை ஃபாரினுக்கு அனுப்பி விடுறாங்க. நிறைய ஏஜென்சிஸ் வேறு வச்சுருக்காங்க, ரைட்? நல்ல நல்ல பிள்ளைகளை பூரா ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுட்டா நம்ம நாட்டுக்கு, நம்முடைய பாரதத்திற்கு யார் சேவை செய்வா? உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறதோட தேசபக்தியும் சேர்த்து நடத்துங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான செய்தியை கொடுத்தாங்க, ரைட்? அதே செய்தி தான் நான் உங்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் செய்தி கொடுக்குறேன். நாட்டுப்பற்றையும் நம்ம சேர்த்து கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய தேசத்திற்கு பணிபுரியக்கூடிய நல்ல தேசபக்தர்களையும் நம்ம உருவாக்குவோம். நம்ம தேசத்திற்கு அவங்க சேவை செய்கிறாங்க அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கும் தான், இல்லைங்களா? அதனால் நம்முடைய படிப்பு சேவை சார்ந்ததாக இருக்கட்டும், ரைட்? நான் சார் ஒரு 2 பேர் இருக்காங்க, முடிவு பண்ணிடுறேன், 2 பேர் மட்டும். எஸ், சிறந்தவர்களை பாராட்டக்கூடிய தருணம். நம்ம ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்லாம் கைத்தட்டுவாங்க தெரியுமா? 1 2 3 1 2 3 1 2 3 இந்த கைத்தட்டு கொடுத்து ஒரு 3 பேரை நம்ம பாராட்ட போகிறோம். அந்த 3 பேர் யார் அப்படின்னா, சார்மிங், கரிஸ்மேட்டிக் அண்ட் ஃபேசினேட்டிங் அச்சீவர்ஸ் அண்ட் அலும்னை ஆஃப் தி ஸ்கூல். சார் சொன்னாங்க இல்லையா, நிறைய அலும்னை ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அலும்னையை
முன்னாள் மாணவர்களை நம்ம பாராட்ட போகிறோம். அவர்கள் ஒன்று. அடுத்தது அமேசிங், அஸ்டானிஷிங் அண்ட் ஆசம் பேரண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை இங்கே கொண்டாந்து சேர்த்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்க இல்லையா, ரெண்டாவது ஆள் நீங்கள். மூணாவது ஆள் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் திஸ் ஈவெண்ட், திஸ் ஆனுவல் டே, என்தூசியாஸ்டிக், யங் அண்ட் எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான். உங்கள் 3 பேருக்கு தான் இப்போ பாராட்டு கொடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னா ஸ்கவுட் கிளாப் மூலமாக. ஸ்கவுட் கிளாப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 1 2 3 1 2 3 1 2 3 இதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 0 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு தடவை கரெக்டாக பண்ணுங்க, நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். தட்ஸ் ஆல். 1 2 3 1 2 3 1 2 3 யா ஸ்டார்ட். ரைட், தேங்க்யூ. அடுத்து இன்னொரு 3 பேர் இருக்கிறாங்க. யார் யார் தெரியுமா? பிரஸ்டீஜியஸ் அண்ட் ப்ராமினன்ட் பிரின்சிபல் ஆஃப் ராஜாஜி வித்யாலயா ஸ்ரீ கார்த்திக் சார் அவர்கள். அவர் தான் முதல்ல. அதுக்கு அடுத்தது ஸ்ப்ளெண்டட் அண்ட் ஸ்பெக்டாகுலர் அண்ட் சின்சியர் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்கூல். ஒன்று நம்ம பிரின்சிபல், டீச்சிங் மெம்பர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் மெம்பர். இந்த 3 பேரை வந்து நம்ம பாராட்ட போகிறோம். எப்படி பாராட்ட போகிறோம் தெரியுமா? இவர்கள் எல்லாமே மழை மாதிரி, ஆசிரியர்கள் எல்லாமே மழை மாதிரி எதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. ரைட்? அதனால் அவங்களுக்கு வந்து ரெயின் ட்ராப் கிளாப் கொடுக்கலாம். எப்படி ரெயின் ட்ராப் கிளாப்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 ஃபிங்கர், அடுத்து 2 ஃபிங்கர், 3 ஃபிங்கர், 4 5, அப்புறம் பட 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 படன்னு மழை பெய்யும் இல்லையா, அது மாதிரி பண்ணலாமா? நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், அப்புறமா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ரைட்? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செய்யலாமா? ஸ்டார்ட். தேங்க்யூ. அடுத்த 3 பேர் பாராட்ட போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, ரெஸ்பெக்டட் அண்ட் ரிவியர்ட் ஸ்ரீ ஏபிசிவி சொக்கலிங்கம்ஜி அவர்கள், க்ளோரியஸ் அண்ட் மேக்னிஃபிசன்ட் பிரசிடென்ட் ஆஃப் தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. ஃபஸ்ட்டு அவங்க. தென் distinguished and eminent vice presidents 1 and 2 ஸ்ரீ எஸ் அருணாச்சலம்ஜி, ஸ்ரீ பி சுப்பிரமணியம்ஜி. அதுக்கப்புறமா அவங்களோடு பயணித்து வந்திருந்து இருக்கக்கூடிய முன்னாள் செயலாளர்கள், இந்நாள் செயலாளர்கள், அவங்க எல்லாமே. அடுத்தது டெடிகேட்டட் அண்ட் டிவோட்டட் ட்ரெஷரர் ஆஃப் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ட்ரிச்சியினுடையவர் நாராயணன்ஜி அவர்கள். அப்புறம் நம்ம கூடவே இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய நம்முடைய மேடம். 3 கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பள்ளி, உங்களுடைய கல்வி, உங்களுடைய எதிர்காலம், இதிலெல்லாம் அக்கறை கொண்டு உங்களை வழிநடத்தக்கூடிய எல்லாரையும் நம்ம எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அருமையாக கொடுக்கலாம். அவர்களுக்காக ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஸ்டார்ட். ரைட், தேங்க்யூ வெரி மச். இறுதியாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்வதற்கு முன்பாக நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்க போகிறோம். மாணவ செல்வங்கள் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் சொல்கிறத திரும்ப திரும்ப நீங்களும் எவ்வளவு சப்தமாக முடியுமோ அவ்வளோ சப்தமாக சொல்ல போகிறீங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு கேட்கணும், ராஜாஜி ஸ்கூலில் ஏதோ நடக்குது அப்படின்னு. ரைட்டாக பண்ணலாமா? வாங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல போகிறீங்க. I am A. Jessica Jain from 10th standard C section. I am K. Rishika Sri from 10th standard B section. இன்று முதல் தேர்வு முடியும் வரை மொபைல் போனை தொட மாட்டேன். இன்டர்நெட்டில் என்னை தொலைக்க மாட்டேன். நண்பர்களோடு வீணரட்டை அடிக்க மாட்டேன். கால அட்டவணையிட்டு
படிப்பேன். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவேன். நான் நன்றாக படித்து நன்றாக தேர்வெழுதி நல்ல மதிப்பெண் பெற்று எனது பள்ளியை மாநில அளவில் முதன்மை பெற செய்வேன். பெற்றோர் கொடுக்கும் உணவை மகிழ்வுடன் உண்பேன். வீணாக்க மாட்டேன். பெற்றோர்களை ஆசிரியர்களை பெரியோர்களை மதித்து நடப்பேன். I am brave. I can. I will. I do. Thank you. Thanks for the opportunity. Thanks a lot. Thank you very much. Thank you, sir, for your enriching and motivating words.